சில லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அளவுக்கு அதிகமாக பருமனாக இருந்தால் ஒபிசிட்டி. ஸோ வந்து எந்த எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லாமல் அப்படியே செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஜஸ்ட்டு வந்து ரெகுலராக அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறது, படுத்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சில சமயம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இது எல்லாமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் பருமன் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறனால அது அகெயின் ஈஸ்ட்ரஜனாக வந்து நிறைய கன்வெர்ட் ஆகும் ஃபேட் எல்லாமே. ஸோ அதெல்லாம் வந்து பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு ரீசன் இருக்குது. அதை தவிர ஆண்களுக்கும் பிரெஸ்ட் கேன்சர் வரும். ஸோ ஃபீமேலுக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு 100 பெண்கள் வர்றதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஆண்கள் ஒரு ஆணுக்கு வர்றதுக்கும் வரும். அகெயின் ஏஜ், ஸோ வயசு அதிகமாக ஆக விமனுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சருக்கான ரிஸ்க்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 40லேருந்து 50 வயசு இருக்கவங்களுக்கு 65ல் ஒருத்தருக்கு வர்றதுக்கான அவங்களோட லைஃப் டைமில் வர்றதுக்கான ரிஸ்க்கு ஜாஸ்தியாக இருக்குது. அதே ஏஜ் ஜாஸ்தியாக அந்த 65ல் 1ங்கிறது வந்து 40ல் 1 அப்படிங்கிற மாதிரி ஜாஸ்தியாகும். ஓகே. இப்போ யூஸ்வலாக சொல்லுவாங்க ஆல்கஹால் குடிக்கும்போது எடுத்துக்கும்போது நமக்கு வந்துட்டு லங் கேன்சர் வரும், வாய் புற்றுநோய் வரும் அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதை தாண்டி வந்து இப்போ அதுக்கும் மார்பக புற்றுநோய்க்கும் ஒரு தொடர்பு இருக்கதா பேசிகிட்டு இருக்காங்க. அது உண்மையா? அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கா? ஸோ ஆல்கஹால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குரூப் 1 கார்சினோஜன் சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நிறைய நம்ம பிரெஸ்ட் கேன்சர்னு கண்டுபிடிச்சிட்ட வாட்டி ஃபஸ்ட்டு கேட்குற கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபுட்டு சாப்பிட்டா நமக்கு கேன்சர் வராது, என்ன ஃபுட்டு சாப்பிட்டா கேன்சர் வந்து வராமல் இருக்கிற தடுக்கலாம். ஸோ அது வந்து ஃபுட்டுங்கிறது நார்மல். இது கார்சினோஜன் அப்படின்றதுனா சில பொருள் வந்து அந்த சப்ஸ்டன்சஸ் வந்து அந்த ஃபுட்டில் இருக்கிற போது கேன்சர் வந்து உருவாகும் அப்படிங்கிறது சொல்லுவோம்.